ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈவினிங் டைமில் நல்லா சுட சுட டீ காஃபியோட வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக ஒரு போண்டா ரெசிபி செய்ய போகிறோம். இந்த போண்டா செய்ய நமக்கு அரிசி மாவு, கடலை மாவுன்னு எந்த மாவுமே தேவையில்லைங்க. வெறும் கடலைப்பருப்பு மட்டும் இருந்தால் போதும். ரொம்பவே டேஸ்டியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 250 ml கப்பால் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு கிணத்துல சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட அழுக்கு தூசி இல்லாமல் கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. கழுவினதுக்கப்புறமா திரும்பவும் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா ஊறி வந்தால் தான் மாவு நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ இது நல்லா ஊறி வரட்டும். பாருங்கள், ஒரு 5 மணி நேரம் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. பருப்பு எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டு வரும். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாவை நம்ம ரொம்ப இலகுவாக அரைச்சிடக்கூடாது. எந்த அளவுக்கு திக்காக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு திக்காக அரைக்கணும். அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்காம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு. அதே சமயம் மாவு பாருங்கள் நல்லா திக்காகவும் இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இது கூட பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக பொடியை நறுக்கின கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள். நம்ம இதை பருப்பில் செய்கிறதுனால 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நல்லா கையால் இந்த மாதிரி கலந்து விடுங்க. மாவு நமக்கு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் போண்டா போடுறதுக்கு நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு நமக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போது தண்ணியில் கையை நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி விட்டால் அழகாக வந்து விழுது பாருங்கள், பந்து பந்தாக. இதுதான் நமக்கு சரியான பக்குவம். ஒருவேளை மாவு உங்களுக்கு நல்லா திக்காக இருக்குன்னா நீங்கள் வடை மாதிரி கூட தட்டி போட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் நான் இந்த மாதிரி போண்டாக்கெலாம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். போட்ட கொஞ்ச நேரத்துலேயே போண்டாக்கள் எல்லாமே தானே மேலே எழும்பி வருது பாருங்கள். இப்போ கரண்டி வச்சு இதை அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. போண்டா எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம சேர்த்த போண்டா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இது ரொம்ப கலர் மாறாது. நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வேக விட்டால் போதும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இதை எடுத்துகிட்டு இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நம்ம போண்டாவாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் கடலைப்பருப்பு போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.